Problem number 16. ஓகேங்களா? ரைட். 12 defective pens are accidentally mixed with 132 good ones. Okay. 12 defective card. Okay. 12 defective, sorry, pens. 12 defective pens are accidentally mixed with 132 good ones. ஓகே. நல்லா இருக்கிற 132 பெண்ணோட கொஞ்சம் வீணா போன ஒரு பெண்ணும் மிக்ஸ்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? மிக்ஸ் ஆயிடுச்சு. It is not possible to just look at a pen and tell whether or not it is defective. Okay, நம்மளால சொல்ல முடியாது இல்லைங்களா? It is not possible to just look at a pen and tell whether or not it is defective. Okay, இப்போ நம்மளோட கொஸ்டின் என்னன்னா, one pen is taken out at random from this lot. Okay, ஒரு பென்னு ரேண்டமா செலக்ட் பண்றோம். அந்த பென்னு ஓகே குட் பென்னா இருக்கிறதுக்கு ஓகே குட் ஒன்னா இருக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் டிட்டர்மைன் த ப்ராபபிலிட்டி தட் த பென் டேக்கன் அவுட் அஸ் அ குட் ஒன். ஓகே ஸோ ஓவரால் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் தேவை. அதுக்கு பிறகுதான் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் டிசைன் பண்ண முடியும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 12 டிஃபெக்டிவ் பென்ஸ் 12 defective pens are accidentally mixed with 132 good ones. It is not possible to just look at a pen and tell whether or not it is defective. சரிங்களா? ரைட். டிஃபெக்டிவ் ஆகாம இருக்கிற மாதிரி ஓகே பென் எடுக்கணும். அதான் கொஸ்டின். நல்ல பென்னா எடுக்கணும். ஓகே, one pen is taken out at random from this lot. Determine the probability that the pen taken out is a good one. ஓகே, வாங்க ப்ராப்ளம் பார்ப்போம். சொல்யூஷன். First we have to collect the total number of outcomes. சரிங்களா? ரைட். Okay, first we have to collect the given data. Okay, number of defective pens first. Okay, number of defective pens. ஏன்னா இதான் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? number of defective pens. ஓகே, எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 12 pens. ஓகே, number of good pens. number of good pens equal to 132. so total number of pens mixed ஆனது. சரிங்களா? total number of pens equal to 12 plus 132. சரிங்களா? 12 plus 132. okay, total number of pens 12 plus 132 will be 144. okay, totally we have 144 pens. okay, இப்போ நம்ம probability குள்ள போவோம். சரிங்களா? let E be the event of that the pen taken out. கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்கோ அதை அப்படியே எழுதிருங்க. the pen taken out is a good one. ஓகே, இந்த ஈங்கிற ஈவென்ட் என்னன்னு டிசைன் பண்ணியிருக்கோம்? குட் ஒன்னு டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்பர் ஆஃப் குட் பென்ஸ். ஸோ அதுதான் நம்மளுக்கு ஃபேவரபிள் இல்லைங்களா? த ஃபேவரபிள் ஈவென்ட் தட் த குட் பென்ஸ். ஹவு மெனி நம்பர் ஆஃப் குட் பென்ஸ்? ஓகே, இப்போ எழுதுங்க. நம்பர் ஆஃப் குட் பென்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நம்பர் ஆஃப் குட் பென்ஸ் 132. ஓகே, இப்போ எழுதிடலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவென்ட் இ, probability of the event E, that is getting a good pen, a good one, okay, is equal to number of favorable 132 divided by total number of outcomes 144. okay, so if it is possible to divide, இந்த நம்பரை reduce பண்ண முடிஞ்சா reduce பண்ணுங்க. reduce பண்ண முடியலன்னா அப்படியே வச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பட் இதை ரெடியூஸ் பண்ண முடியும் நம்மளால. ஓகே, 12 டேபிள்ல ரெடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா 11 டைம் நம்மளுக்கு 132 வந்துடும் இல்லைங்களா? 11 12s are 132 and 12 12s are 144. ஓகேங்களா? ஓகே, 11 டைம்ஸ் 12ஆல டிவைட் பண்ணும்பொழுது 132 வந்துடும். அண்ட் 12 டைம்ஸ் 12ஆல டிவைட் பண்ணும்பொழுது
12 வந்துரும். சரிங்களா? 144 வந்துரும். ஸோ, இத 11, 12 டேபிளால நம்ம டிவைட் பண்ண முடியும். ஓகே. இப்ப ஆக்சுவலா என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒரு 12 டிஃபெக்டிவ் பென்ஸ், 132 குட் பென்ஸ். ஓகே. இந்த பென்ஸ் எல்லாம் ஒண்ணா மிக்ஸ்டா இருக்கு. இதுலேருந்து ஒரு பென் ரேண்டமா எடுக்கும் பொழுது, அந்த பென் குட் ஒன்னா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் என்னென்ன? ஓகே. ஸோ, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், டிஃபெக்டிவ் பென்ஸ், குட் பென்ஸ் 2மே ஒண்ணா ஆட் பண்ணோம்னா 144 கிடைச்சிரும். இப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் 144. சரிங்களா? ரைட். இதுல குட் பென் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் என்னன்னா, குட் பென் நம்பர் ஆஃப் குட் பென்ஸ் 132 இருக்கு. 132 டிவைடட் பை 144ன்னு போடுவோம். ஸோ, இப்ப இந்த வேல்யூ தான் இதோட ப்ராபபிலிட்டியா டிசைட் பண்ணும். சரிங்களா? ஸோ, நம்ம எப்படி டிசைன் பண்றோம்? be the event that the pen taken out is a good one. சரிங்களா? ரைட். ஸோ, ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவென்ட் கெட்டிங் a good one. ஓகே. ப்ராபபிலிட்டி குட் ஒன்னா இருக்கிறதுக்கு. ஓகே. ஸோ, அப்போ 132 நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். பாசிபிலிட்டீஸ் இருந்தா டிவைட் பண்ணுங்க. இல்லைன்னா அப்படியே வச்சிருங்க. இங்க 12ஆல நம்ம டிவைட் பண்ணலாம். பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ, we have to divide 12 by in the numerator as well as denominator. So, we have 11 divided by 12. ஓகே. தொடர்ந்து படிங்க. என்ஜாய் பண்ணி படிங்க. ஏதாவது டவுட்ஸ், கொரீஸ், ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா சாட் பாக்ஸ்ல சாட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன். ஓகே. எனிஹவ், தேங்க் யூ. see you, bye.